சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியங்களை தேவன் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கக்கூடியவராக காணப்பட்டார். இது தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தரால் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற தேவ ஜனங்களாகிய நமக்கும் உரியதாகவே காணப்படுகிறது. கடந்த வாரத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இவ்விதமாக கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்விதமாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை குறித்து ஒரு முன்னுரையாக நாம் சிந்தித்தோம். அதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், எவ்விதமாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற தேவ ஜனங்களாகிய நமக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை குறித்து சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தெய்வ பிள்ளையே, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெய்வமாக அல்லது பரலோக பிதாவாக யார் காணப்படுகிறாரோ அதே பரலோக பிதாவிற்கு நாம் குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாறுவதின் மூலமாக இந்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நமக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற தேவ ஜனங்களாகிய நாம் எப்படி அந்த பரலோக பிதாவிற்கு குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாறுகிறோம் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அதற்கு நாம் வேதாகமத்திலே பதிலை காண்கிறோம். அந்த பதில் என்ன? நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிப்படைந்து முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய குமாரராகவும் குமாரத்திகளாகவும் மாறுகிறோம். அப்பொழுது நாம் அவர் அந்த பரலோக தேவன் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நமக்குரியதாக்கி உரிமை பாராட்டக்கூடியவர்களாக மாறுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள், நாமோ ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக தேவ ஜனங்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் பரலோக தேவனுக்கு நாம் மாறுகிறபடியினால் அந்த பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்டிருக்கிற எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாமும் கூட புதிய ஏற்பாட்டின் காலத்திலே உரைக்கப்பட்டிருக்கிற வசனங்களோடு ஒப்பிட்டு அதை நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக்கி கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று படிக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் இந்த வசனத்தை தியானித்த வேளையிலே கர்த்தர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால்
நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சிந்தித்தோம். முதலாவதாக இரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் அடையக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? திறக்கக்கூடிய வல்லமை வெளிப்படும் என்கிற இரண்டாவது ஆசீர்வாதத்தை குறித்து சிந்தித்தோம். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? பிரமிப்பு உண்டாகும். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே ஆனால் பிரமிப்பு உண்டாகும். நாம் தேவனுடைய அதிசயங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடியவர்களாய் இருப்போம் என்று சிந்தித்தோம். நான்காவது ஆசீர்வாதம் என்ன? கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். தேவன் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இவ்விதமாக கடந்த 2 வாரங்களாக நாம் சிந்தித்த காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால் நமக்கு உண்டாகக்கூடிய 4 ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து இவ்விதமாக சிந்தித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட கர்த்தர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால் நமக்கு உண்டாகக்கூடிய 5வது ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை உரைக்கிறார். கர்த்தர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே ஆனால் நமக்கு எவ்விதமான ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை குறித்து உரைக்கிறார். அங்கே நாம் படிக்கிறோம், செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படியுங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அதுதான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற 5வது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால், தேவன் நம் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால் நாம் தீங்கை காண்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவ ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவிலே எப்பொழுதும் வாசமாயிரும், நீர் எங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் வாசமாயிரும். நாங்கள் ஒருபோதும் தீங்கை காணாதபடி வாழச் செய்தருளும் என்று ஜெபிக்கிறவர்களாக தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அதே அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார் என்று படிக்கிறோம். அப்படியானால் எல்லா தீங்கிலிருந்தும் தேவன் இரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார். நம் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியானால் தேவ ஜனங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தெய்வீக சந்தோஷம் உண்டாகி இருக்க வேண்டும். அது என்னவென்றால், நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தீங்கை காண்பதில்லை. கர்த்தர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி எங்களை இரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்கிற சந்தோஷம் எப்பொழுதும் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதாகமத்திலே படிக்கும்போது ஏராளமான சோதனைகள் யோபு என்கிற பக்தனுக்கு வந்தது. தெய்வ பிள்ளையே, சாத்தான் யோபுவை வெட்கப்படுத்தும்படியாக நினைத்தான். ஆனால் கர்த்தர் யோபுவோடு கூட இருந்தார். வந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெறும்படியாக செய்தார். தெய்வ பிள்ளையே, முடிவாக யோபு என்கிற பக்தனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். மறுபடியும் யோபுவுக்கு இழந்து போன பிள்ளைகளுக்கு பதிலாக 10 அழகான பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கிழக்கத்திய புத்திரரில்
மிகவும் பிரசித்தி பெற்ற மனிதனாக யோபு விளங்கினார் என்று நாம் படிக்கிறோம். சாத்தானால் யோபுவை வெட்கப்படுத்த முடியவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களே, உங்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே ஆனால், உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே ஆனால், எத்தனை தீங்கான காரியங்கள் நடைபெறுகிறதா இருந்தாலும் நீங்கள் அது ஒன்றையும் காண மாட்டீர்கள். தேவன் வல்லமையுள்ளவராக உங்கள் நடுவிலே இருந்து அந்த எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். உங்களை இரட்சிக்க கூடியவராய் இருப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் என்று வேதாகமம் உத்தரவாதம் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலேயும் நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்ட வேண்டும். சங்கீதம் 121 சங்கீதம் 7 வசனத்தை உரிமை பாராட்ட வேண்டும். கர்த்தர் எங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் என்கிற அந்த வசனத்தை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, சபையின் ஐக்கியத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உரிமை பாராட்ட வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஒரு கேள்வி கேட்கலாம். பாஸ்டர், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே தீமைகள் நடைபெறுவது இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே கொடிய மனிதர்கள் இல்லையா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். வேதாகமத்தை படித்தாலும் சரி, அல்லது நாம் அனுதின செய்தி தாள்களை வாசிக்கும் போதும் சரி, அறிந்து கொள்கிறோம், தீமையான மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். கொடிய மனிதர்கள் நாம் வாழக்கூடிய உலகத்திலே காணப்படுகிறார்கள். தெய்வ ஜனமே, அது மாத்திரமல்ல, நோய்கள், வியாதிகள், விபத்துகள் என்று நாம் தினசரி செய்தித்தாள்களை படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். தீமையான காரியங்கள், தீங்கு நாம் வாழக்கூடிய உலகத்திலே இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பில்லி சூனியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், செய்வினை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், தீய மந்திரவாத செயல்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். பாஸ்டர், எத்தனை காரியங்கள் நாங்கள் வாழக்கூடிய உலகத்தில் தீங்காக காணப்படுகிறது, தீமையாக காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேதாகமும் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் வல்லமையுள்ளவராக உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணி எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். உங்களை இரட்சிக்க கூடியவராக காணப்படுவார். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே 5வது ஆசீர்வாதமாக நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் தீமையை காண்பதில்லை என்று, தீங்கை காண்பதில்லை என்று நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாழக்கூடிய உலகத்தை காணும்போது, அனுதின செய்தித்தாள்களை படிக்கும்போது இவ்விதமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். வியாதிகள் தீமையாக காணப்படுகிறது. கொடூரமான மனிதர்கள் தீமை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். நாங்கள் வாழக்கூடிய உலகத்திலே இன்னும் தீய வல்லமைகளும் செயலாற்றக்கூடியதாய் இருக்கிறது என்று இவ்விதமாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் சங்கீதக்காரன் அவ்விதமாக ஒவ்வொன்றையாக அடுக்கிக் கொண்டே செல்லாமல் 2 வார்த்தைகளிலே முடித்து விடுகிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு காரியம் தீமையாயிருக்கிறது, இன்னும் ஒரு காரியம் தீங்காயிருக்கிறது என்று ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு கொண்டே செல்லாமல் சங்கீதக்காரன் 2 வார்த்தைகளிலே முடித்து விடுகிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். தெய்வ ஜனமே, 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தெசலோனிக்கே சபையாருக்கு குறிப்பிடுகிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி
தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று குறிப்பிடுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, ஏன் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று குறிப்பிடுகிறார்? தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள். நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவே அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சார்ந்து கொள்ள முடியும். அந்த வாக்குத்தத்தத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று படிக்கிறோம். யார் தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அதை தங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த துருகமாக கொள்கிறார்களோ, அந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் பிழைப்பார்கள். அவர்கள் அதை ஒரு தாபர ஸ்தலமாக கொண்டு அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று பவுல் தீமோத்தேயுக்கு குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, தேவ ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து வாழ்கிற நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அது என்ன சந்தோஷம்? இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து ஜீவிக்கிற நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி ரட்சித்து இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையும் தேவனால் நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக வாழும்படியாக செய்து பின்பு என்ன செய்கிறார்? பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவனுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு 2 இடங்களிலே காணப்படுகிறது. அந்த இடம் எது? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது, பரலோக ராஜ்யத்திலேயும் நம்மை பிரவேசிக்க செய்து தேவன் நம்மை காப்பாற்றக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீங்கள் தீங்கை காண்பதில்லை, எல்லா தீமையினின்றும் உங்களை இரட்சிக்கிறவராய் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே வேத புஸ்தகத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டி எவ்விதமாக தீங்கு கடந்து வரக்கூடியதாய் இருக்கும் என்பதை வேத வசனங்கள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். முதலாவதாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உதாரணத்தை நாம் படிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலேயே தீங்கு தீமை எவ்விடத்திலிருந்து வருகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தீங்கு ஒரே வீட்டிற்குள்ளிருந்தே வரக்கூடியதாய் இருக்கலாம். தீங்கு உங்கள் சொந்தக்காரர்கள் மூலமாகவே உங்களுக்கு வரக்கூடியதாய் இருக்கலாம். தீங்கு உங்கள் சொந்த ஜனத்தாரிடத்திலிருந்தே உங்களுக்கு வரக்கூடியதாய் இருக்கலாம். அதை தான் வேத புஸ்தகம் தெளிவுபடுத்தக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைத்தது. இனி புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன உரைத்திருக்கிறார் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே என்று
உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் சரி, தீங்கு அல்லது தீமை எங்கிருந்து வரலாம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வீட்டிற்குள்ளிருந்தே தீங்கு வரலாம். ஒரு மனிதனுக்கு தீங்கு அல்லது தீமை தங்களுடைய சொந்த ஜனத்தாரிடத்திலிருந்தே வரலாம். ஒரு மனிதனுக்கு தீங்கு அல்லது தீமை தங்களுடைய சொந்த ஜனங்களிடத்திலிருந்தே கடந்து வரலாம். மகன் தகப்பனுக்கு விரோதமாக மாறலாம், மகள் தாய்க்கு விரோதமாக மாறலாம், மருமகள் மாமியாருக்கு விரோதமாக மாறலாம். இதையெல்லாம் வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தெய்வ ஜனமே, நீங்கள் இந்த வேத வசனங்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை உங்கள் சொந்த வீட்டாரின் மீது வைக்க வேண்டாம். உங்கள் நம்பிக்கையை தேவன் மீது வைப்பீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய நம்பிக்கை என் மகன் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை என்னுடைய தகப்பனார் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை என்னுடைய தாயார் மீது அல்ல, மனைவி மீது அல்ல, என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பிள்ளைகள் மீது அல்ல, என்னுடைய நம்பிக்கை தேவன் மீது என்று அனுபவமாக்கி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களுக்கு மனைவியை கொடுத்திருக்கலாம், நல்ல மனைவியாக காணப்படலாம். அந்த நல்ல மனைவியை கொடுத்த தேவன் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி எப்பொழுதும் நல்லவளாகவே இருப்பாள். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம். அந்த அருமையான பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்காமல் அந்த அருமையான பிள்ளைகளை கொடுத்த தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிப்பீர்களானால் அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களுக்கு அருமையானவர்களாய் இருப்பார்கள். தேவன் உங்களுக்கு நல்ல கணவனாரை கொடுத்திருக்கலாம். அந்த கணவனார் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் அந்த கணவனாரை கொடுத்த தேவன் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்து ஜீவிப்பீர்களானால் அந்த கணவனார் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். அநேகர் எங்கே தோல்வி அடைகிறார்கள் என்றால், தங்களுக்கு தேவன் சில நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட பிறகும் தங்களுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்காமல் போகிறபடியினால்தான் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் கூட சில வேளைகளிலே மாறுபட்டதாக மாறிவிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் காணப்படுகிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே நாம் தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து புனிதர்களாக வாழ்வோமே ஆனால் நம்மையும் தேவன் புனிதர்களாக அடையாளப்படுத்தி நம்முடைய குடும்பத்தாரும் எந்நாளும் நமக்கு புனிதர்களாக விளங்கும்படியாக செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளிலே நீங்களே புனிதர்களாக இருந்தாலும் கூட உங்கள் வீட்டார் உங்களுக்கு சத்துருக்களாக மாறிவிடக்கூடிய இன்னொரு சூழ்நிலைகளும் உண்டு. ஆகவே தெய்வ பிள்ளையை எப்பொழுதும் நீங்கள் கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்து ஜீவிப்பீர்களானால் உங்கள் வீட்டாரே உங்களுக்கு தீமை செய்யும்படியாக நினைத்தாலும் அந்த தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் உங்களை விலக்கி காக்கக்கூடியவராய் இருப்பார். முடிவிலே பரம ராஜ்யத்திற்குள் ஏற்றுக்கொண்டு உங்களை காப்பாற்றக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர், நாங்கள் புனிதர்களாக வாழ்ந்தாலும் தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜீவித்தாலும் எங்களுக்கு சொந்த குடும்பத்திலிருந்து சொந்த ஜனத்தாரிடத்திலிருந்து தீங்கு வருமா என்று கேட்கலாம். நிச்சயமாகவே வரலாம். அதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிப்பீர்களானால் உங்கள் சொந்த குடும்பத்தார் உங்களை கைவிட்டாலும் உங்கள் சொந்த ஜனத்தார் உங்களை கைவிட்டாலும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சொந்த பிள்ளைகள் உங்களை கைவிட்டாலும் பெற்றோர் பிள்ளைகளை கைவிட்டாலும் தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழும்போது நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். தெய்வ ஜனமே, பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாமல் வாழ்வீர்கள். பரலோக சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவுபட்டதாயிராது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தீங்கு அல்லது தீமை சொந்த வீட்டிலிருந்தே சொந்த குடும்பத்திலிருந்தே ஜனத்தாரிடத்திலிருந்தே கடந்து வரக்கூடியதாய் இருக்கலாம்.
நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு யார் சத்துருக்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து தியானிக்கும் போது அவருடைய சொந்த ஜனம்தான் அவருக்கு சத்துருக்களாக காணப்பட்டார்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து புறஜாதிகளை நோக்கி தம்முடைய கரத்தை நீட்டினார். தெய்வப்பிள்ளைய புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக காணப்பட்டது யார்? அவருடைய சொந்தமான ஜனம்தான் அவருக்கு சத்துருக்களாக காணப்பட்டார்கள். ஆம் தெய்வப்பிள்ளையே, அவரை ஆயக்காரன் என்று சொன்னார்கள், பாவிகளின் நண்பர் என்று சொன்னார்கள், போஜன பிரியன் என்று சொன்னார்கள், பெயல்சபூலினால் பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். தெய்வப்பிள்ளையே, முடிவாக பிலாத்துவினிடத்தில் அவரை ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிடக்கூடியவர்களாய் இருந்தார்கள். யார் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருவாய் இருந்தது? சொந்த ஜனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக காணப்பட்டார்கள். தெய்வப்பிள்ளையே, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அவரை அவமதித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா, மற்றவர்களை எல்லாம் ரட்சித்தாயே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவமதித்தார்கள். தெய்வப்பிள்ளையே, யார் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக காணப்பட்டார்கள் என்றால் சொந்த ஜனங்கள் அவருக்கு சத்துருக்களாக காணப்பட்டார்கள். ஒரு சீஷனை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவன் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று நாம் படிக்கிறோம். இன்னொரு சீஷனை குறித்து படிக்கிறோம். அந்த சீஷன் இயேசு கிறிஸ்துவையே மறுதலித்தான், இயேசு கிறிஸ்துவை சபித்தான், அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணினான். இப்படி சீஷர்களை குறித்து படிக்கும் போது அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தனிமையாக விட்டு ஓடி சென்றவர்கள் தான். தெய்வப்பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக காணப்பட்டது யார் என்பதை முதலாவது நாம் படிக்கும்போது வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. அவருடைய சொந்த ஜனங்கள் தான் அவருக்கு சத்துருக்களாக காணப்பட்டார்கள் என்று. தெய்வ ஜனமே, நீங்களும் கூட ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். எங்களுடைய சொந்த ஜனங்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களே, எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களே என்று, அவர்கள் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களாக மாறிவிட்டார்களே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என்றால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் அவர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் நீங்கள் தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தைகள் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து ஜீவிப்பீர்களானால் நீங்கள் ஒருபோதும் தீங்கை காண்பதில்லை. மனிதர்கள் உங்களை கைவிடலாம், சொந்தக்காரர்கள் உங்களை கைவிடலாம், சொந்த வீட்டார் உங்களை வெறுக்கலாம், ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் தீங்கை காண்பதில்லை. பரலோக ராஜ்யத்தை இழந்து போவதில்லை, பரம ராஜ்யத்தை இழந்து போவதில்லை, பரலோக சந்தோஷத்தை இழந்து போவதில்லை, பரலோக சமாதானத்தை இழந்து போவதில்லை. தெய்வ பிள்ளையை எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை நம்புங்கள். உங்கள் சொந்த வீட்டுக்காரர்கள் நல்லவர்களாய் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைப்பீர்களாக. உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாய் இருக்கலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கையை தேவன் மீது வைப்பீர்களாக. உங்கள் மனைவி நல்லவளாக இருக்கலாம், உங்கள் நம்பிக்கையை தேவன் மீது வைப்பீர்களாக. உங்கள் புருஷன் நல்லவராக இருக்கலாம், உங்கள் நம்பிக்கையை தேவன் மீது வைப்பீர்களாக. எல்லா சூழ்நிலைகளிலேயும் அப்படி கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சொந்த ஜனங்களிடத்திலிருந்தும் தீங்கு வரக்கூடியதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணமாக நாம் யாக்கோபினுடைய வாழ்க்கையை படிக்க முடியும். முற்பிதாவாகிய யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு அவர் தன்னுடைய மாமா லாபான் வீட்டிற்கு
ஓடி போகிறார். பல வருடங்கள் அங்கே இருந்து தன்னுடைய மாமா லாபானுக்கு வேலை செய்து கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையை ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை செய்கிறார். ஆனால் குறித்த நேரம் வந்தபோது அவர் மறுபடியுமாக என்ன செய்கிறார் என்றால், லாபானுடைய வீட்டை விட்டுவிட்டு, தன் மாமனாகிய லாபான் வீட்டை விட்டுவிட்டு மறுபடியுமாக தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வரும்போது யாருக்கு கோபம் உண்டாகிறது என்றால், அவ்வளவு வருடங்கள் யாருக்கு கீழாக இருந்து வேலை பார்த்தாரோ யாக்கோபு, மாமாவாகிய லாபானுக்கு கோபம் வருகிறது. யாக்கோபு யாருக்கு கீழாக இருந்து வேலை செய்தார்? லாபானுக்கு கீழாக இருந்து வேலை செய்து வந்தார். ஆனால் இப்பொழுது ஏற்ற நேரம் வந்தபோது மறுபடியுமாக தகப்பன் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். அந்த தெய்வ திட்டத்தின்படி அந்த சரியான நேரம் வந்தபோது யாக்கோபு தகப்பனாருடைய வீட்டிற்கு திரும்புகிறார். ஆனால் அது யாருக்கு பிடிக்கவில்லை? மாமாவாகிய லாபானுக்கு பிடிக்கவில்லை. தெய்வ பிள்ளையே, ஆகவே லாபான் என்ன செய்கிறார் என்றால், யாக்கோபுக்கு தீமை செய்யும்படியாக பின்தொடர்ந்து வருவதை நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். யாக்கோபுக்கு தெரியாது லாபான் தன்னை பின்தொடர்ந்து தீமை செய்யும்படியாக கடந்து வருகிறார் என்று யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் தீமை செய்யும்படியான நினைவோடு லாபான் யாக்கோபை பின்தொடர்வதை யார் அறிந்தது என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிந்தார். தெய்வ பிள்ளையே, உனக்கு யார் மூலமாக தீமை வரும் என்று ஒருவேளை நீ அறியாமல் இருக்கலாம். ஒருவேளை உன் சொந்த ஜனங்களாலேயே உனக்கு தீமை வருவதை நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீ உண்மையாகவே தேவன் மீது நம்பிக்கை வைத்து தேவனுடைய வழிநடத்துதலிலே காணப்படுவாயானால், நீ உண்மையாகவே தேவனோடு நெருங்கி ஐக்கியப்பட்டு வாழும்படியாக விரும்புவாயானால், தேவன் உனக்கு விரோதமாக யார் தீமை செய்யும்படியாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து, நீ அறியாதிருந்தாலும் யார் உனக்கு விரோதமாக தீமை செய்ய போகிறார்கள் என்பதை தேவன் அறிந்து அந்த எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி ரட்சிப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை உன் சொந்த ஜனங்களிடத்திலிருந்து வரக்கூடிய தீமைக்கும் கூட உன்னை விலக்கி காக்கக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அன்று ராத்திரியில் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் என்று படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் ஒரு எச்சரிப்பை யாருக்கு கொடுக்கிறார் என்றால், லாபானுக்கு கொடுக்கிறார். பின்தொடர்ந்து வருகிற லாபானுக்கு கொடுக்கிறார். லாபான் தனக்கு தீமை செய்யும்படியாக பின்தொடர்ந்து வருவதை யாக்கோபு அறிந்திருக்கவில்லை. ஆனால் தேவன் அறிந்தார். ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? லாபானுக்கு கொடுத்தார். நீ நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள தேவன் செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்தார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று. தேவ ஜனமே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன? எல்லா தீங்குக்கும், அதிலே முதல் தீங்கு தான் நாம் இப்பொழுது படிக்கிறோம், சொந்த ஜனங்களிடத்திலிருந்து வரக்கூடிய தீங்கு. அந்த தீங்கிற்கும் தேவன் நம்மை விலக்கி காக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனே, உம்மண்டையிலே கிட்டி சேர்வதே என் வாஞ்சை இந்த பூமியிலே என்று சொல்லி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்து நாளுக்கு நாள் அவருடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்க நாம் விருப்பமுள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். என்ன நடந்தது? தீமை செய்யும்படியாக பின்தொடர்ந்து வந்த லாபானுடைய வாழ்க்கை எப்படி மாறினது தெரியுமா? யாக்கோபோடு ஒரு நல்ல உடன்படிக்கை செய்யக்கூடிய விதத்திலே மாற்றமடைந்தது. பிரைஸ் தி லார்ட். தீமை செய்ய வந்த கரங்களை யாக்கோபோடு உடன்படிக்கை செய்யும் கரங்களாக கர்த்தர் மாற்றிவிட்டார். அதே காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலையும்
நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு யார் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களே உங்களோடு ஒரு நல்ல உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு ஏதுவாக நன்மை செய்யக்கூடிய தேவனாக நம்முடைய கர்த்தர் காணப்படுகிறார். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்குமே ஆனால் நீ யாரை சத்துருவாக நினைக்கிறாயோ அந்த சத்துருக்கள் உன்னோடு உடன்படிக்கை செய்து சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் குடும்பத்திலே உன் சொந்த ஜனத்தாரின் மத்தியிலேயும் கூட தீங்கு வராதபடி கர்த்தர் காப்பார். முடிவாக பரமராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் காப்பாற்றக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, வேதாகமத்தை நாம் படிக்கும்போது ஒரு மனிதனுக்கு தீங்கு அல்லது தீமை எங்கிருந்து கடந்து வரும் என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நானோ உனக்கு தீமை செய்தேன். தெய்வ ஜனமே, இது யாரை பார்த்து சொல்வது தெரியுமா? சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த தீமை எவ்விடத்திலிருந்து கடந்து வருகிறது? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, இந்த தீமை தாவீதுக்கு எவ்விடத்திலிருந்து கடந்து வந்தது? அவர் வேலை பார்க்கிற இடத்திலிருந்து கடந்து வந்தது. அப்படியானால் தீங்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்திலிருந்தும் கடந்து வரலாம். அதை தான் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தாவீது யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்? சவுலுடைய அரண்மனைக்கு வருகிறார். தாவீது சவுலுடைய அரண்மனைக்கு வருகிறார். சவுலுக்கு மெய் காப்பாளனாக, ஆயுததாரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சவுலுக்கு முன்பாக வாத்திய கருவியை நேர்த்தியாக வாசிக்கக்கூடிய பணியும் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் சவுலுக்கு தாவீது யார்? மெய் காப்பாளர். பிரைஸ் தி லார்ட். சவுலுக்கு தாவீது செய்ய வேண்டியது என்ன? நேர்த்தியாக வாத்திய கருவிகளை வாசிக்க வேண்டும். இவ்விதமான பணியிலே யார் காணப்படுவது? தாவீது சவுலுக்கு காணப்படுகிறார். ஆனால் அவ்வளவு நல்ல பணியிலே தாவீது காணப்பட்ட வேளையிலேயும் கூட பொறாமை யாருக்கு வந்தது என்றால் சவுலுக்கு வந்தது. தன்னுடைய மெய் காப்பாளனாக காணப்படுகிற தாவீதின் மீது சவுலுக்கு பொறாமை வந்தது. நேர்த்தியாக தனக்கு முன்பாக வாத்திய கருவிகளை வாசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாவீதின் மீது பொறாமை யாருக்கு வந்தது என்றால் சவுலுக்கு வந்தது. தெய்வ பிள்ளையே, ஆகவே நாம் வேதத்திலே படிக்கிறோம், சவுல் என்ன செய்தானாம்? தாவீதிற்கு தீமை செய்யும்படியாக விரும்பி சுவருடனே சேர்த்து உருவ குத்தும்படியாக சவுல் எத்தனித்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த தீமை தாவீதிற்கு வராதபடி பாதுகாத்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தீமை எவ்விடத்திலிருந்து வரலாம் என்றால் வேலை பார்க்கிற இடத்திலிருந்தும் வரலாம். அதை தான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் தாவீது ஒரு நாள் கூட தான் யாருக்கு வேலை பார்த்தாரோ அந்த சவுலுக்கு ஒரு நாளும் கூட தீமை செய்யவில்லை. ஆகவே ஒரு சந்தர்ப்பத்திலே இதையெல்லாம் கவனித்து கொண்டே வந்த சவுல் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி என்றால் தாவீதை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி என்னவென்றால், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லும் போது தீமை எவ்விடத்திலிருந்தும் வரலாம் என்றால் வேலை செய்கிற இடத்திலிருந்தும் வரலாம். ஆனால் தெய்வ ஜனமே,
நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தேவன் மீது வைத்துவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக, நேர்த்தியாக, உத்தமமாக தேவன் கொடுத்த கிருபையை பயன்படுத்தி தேவனுக்கு பயந்து செய்வீர்களானால் கர்த்தர் எந்த தீமையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி பாதுகாக்கக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நேர்த்தியாக நிறைவேற்றுகிறவர்களாக உங்கள் எஜமான்களுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு மேலாக இருந்து பார்த்து உங்கள் எஜமானுக்கு நீங்கள் உண்மையாய் இருக்கிறபடியால் உங்கள் எஜமானனாலும் உங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி உங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானிடமும் தன் ஊழியக்காரர் எல்லாரிடமும் பேசினான் என்று படிக்கிறோம். பாருங்கள், தனக்கு வேலை செய்த தாவீதையே கொண்டு போடும்படி சவுல் யாரிடத்திலே பேசுகிறார் என்றால் தன்னுடைய குமாரனாகிய யோனத்தானிடம் பேசுகிறார். தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரிடத்திலும் பேசினார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயும் கூட உங்களுக்கு தீமைகள் வரலாம். வேலை செய்கிற இடத்தின் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒத்தாசை தாவீதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. உன் வேலை ஸ்தலத்திலிருந்தே உனக்கு தீமைகள் வரலாம், ஆனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேலை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். தானியேல் வேலை செய்த இடத்திலே தானே அவருக்கு தீமை உண்டானது. அவர் 3 நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக தானியேலுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தது. தரியு ராஜா என்ன செய்தார்? தானியேலை தூக்கி சிங்கக்கெபியிலே வீசிவிட்டார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் ஜெபத்தை கேட்கிற தேவன், தானியேலோடு கூட இருந்த தேவன் என்ன செய்தார்? அந்த சிங்கங்களின் வாயையெல்லாம் கட்டி போட்டார். தெய்வ பிள்ளையை அந்த தீங்குக்கு விலக்கி பாதுகாத்தார். பின்பு தரியு ராஜாவே ஒத்துக்கொண்டார், தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் சொந்த ஜனங்களாலே வருகிற தீங்கிலிருந்து உன்னை பாதுகாப்பார். உன் வேலை ஸ்தலத்திலிருந்து வருகிற தீமைக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பார். ஆகவேதான் உபாகமம் எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனங்கள் தீங்கை காண்பதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். 3ஆவதாக, தீமை எவ்விடத்திலிருந்து கடந்து வரும் என்று நாம் வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது தீமை எங்கிருந்து கடந்து வரும் என்றால் சாத்தானிடத்திலிருந்து தீமை கடந்து வரும் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இங்கே பிசாசானவனை எதனோடெல்லாம் ஒப்பிட்டு சங்கீதக்காரர் எழுதுகிறார் என்றால் சிங்கத்தோடும் விரியன் பாம்போடும் ஒப்பிட்டு குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஒரு மனிதனுக்கு துன்பம், தீமை, தீங்கு யார் மூலமாக வரும் என்றால் சாத்தான் மூலமாக வரக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவன் நம்முள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன செய்கிறார்? பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை
தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார். வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார். ஆனால் நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். போராட்டங்கள் உண்டாயிருக்கலாம், ஆனால் அந்த பிசாசின் வல்லமைகள் ஒருபோதும் தேவ ஜனங்களை மேற்கொள்ளுவதில்லை. காரணம், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய நாமத்தின் மூலமாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படித்திருக்கிறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை எப்பொழுதும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே நாம் பாடலாம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உன் சொந்த ஜனங்கள் மூலமாக தீங்கு வரலாம். கர்த்தர் எப்படி யாக்கோபை காப்பாற்றினாரோ, எப்படி சத்துருக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாக சமாதானத்தை ஏற்படுத்தினாரோ, அப்படிப்பட்ட சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர நல்லவராய் இருக்கிறார். வேலை ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு தீங்கு வரலாம். தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களை அந்த தீங்கிலிருந்தெல்லாம் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். தாவீதோடு எப்படி கர்த்தர் கூட இருந்து தாவீதை சவுலுடைய கைக்கு பாதுகாத்தாரோ, அப்படி தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தெய்வ ஜனமே, சாத்தானால், பொல்லாத ஆவிகளினால் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனாலும் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளாக இருப்பவர் பெரியவர். ஆகவே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நாமும் கூட ஜெயிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். மேற்கொள்ளும்படியாக செய்து, எல்லா தீமையான வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியாக செய்து வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நான்காவதாக, தெய்வ பிள்ளைய தீமை எவ்விடத்திலிருந்து வரலாம் என்றால், கொடூரமான மனிதர்கள் மூலமாக தீமை வரலாம். தெய்வ ஜனமே, சங்கீதம் 124ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை படித்து பாருங்கள். கொடுமையான மனிதர்களுடைய சீறல், சீற்றம், கோபம், தெய்வ பிள்ளையே, அது தீமையாக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். சங்கீதம் 124ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். பின்பு 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் படித்து பாருங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். 6ஆம் வசனத்திற்கு வரும்போது, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகிறார். 7ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு
கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அப்படியானால் தீமை யாரால் வரலாம் என்றால் கொடூரமான மனிதர்கள் மூலமாக வரலாம். அதை தான் இங்கே படிக்கிறோம். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இருந்திருந்தால் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். கர்த்தர் நம் நடுவே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் உள்ளத்திற்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கொடூரமான மனிதர்களாலே உங்களுக்கு தீமை வரலாம், ஆனால் கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே, ஆனால் அந்த எல்லா தீங்கிற்கும் தேவன் நம்மை விலக்கி காப்பார், நம்முடைய ஆத்துமாவை காப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக விளக்கி காட்டுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கொடூரமானவர்களின் சீரல் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மனிதர்களுடைய கோபத்தை வர்ணிக்கிறார். தெய்வ பிள்ளையே, கொடூரமான மனிதர்களுடைய கோபத்தை வர்ணிக்கிறார். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், தேவனே நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று குறிப்பிடுகிறார். நம் தேவன் நல்லவர். தேவ பிள்ளையே, கொடூரமானவர்களுடைய சீரல் எவ்விதமாக காணப்படலாம்? மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தேவ ஜனங்களோடு இருக்கும்போது அவர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக காணப்படுவார். உங்கள் எல்லாரிடத்திலும் மழை பெய்வது நல்லதா என்று கேட்டால், பாஸ்டர் நல்லது, மழை பெய்வது ஆசீர்வாதம் என்று சொல்வீர்கள். வேத புஸ்தகமும் அதை உறுதிப்படுத்துகிறது, மழை பெய்வது நல்லது. ஆனால் சில வேளைகளிலே வெள்ள பெருக்கெடுத்து ஓடும்போது அது மனிதர்களுக்கு எப்படி மாறிவிடுகிறது? தீமையாக மாறிவிடுகிறது. அதை தான் வேதாகமத்திலே 2 இடத்திலே வித்தியாசமான கோணங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. மழை நல்லதுதான், மழை ஆசீர்வாதமானது என்கிற கோணத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மழை வேண்டும், தேசம் செழிப்பாக காணப்பட வேண்டுமானால் மழை வேண்டும், பயிர்கள் நன்றாக விளைச்சலை கொடுக்க வேண்டுமானால் மழை வேண்டும், தண்ணீர் வேண்டும். ஆனால் மறுபகுதியிலே கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல காணப்படும் போது அது எவ்விதமாக மனிதர்களுக்கு தீங்காக மாறுகிறது என்கிற கோணத்திலே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதை தான் வேதாகமம் இவ்விதமாக வர்ணிக்கிறது. சத்துரு வெள்ளம் போல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அதற்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று. தெய்வ பிள்ளையே, நாம் செய்தித்தாள்களிலே சில நாட்களாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சில இடங்களிலே வெள்ளப்பெருக்கு உண்டாயிற்று, மனிதர்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது, அன்றாட வேலைகளை செய்ய முடியாமல் போய்விட்டது, ஆகாரம் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் நாம் செய்தித்தாள்களிலே படித்தோம். நானும் கூட மௌனமாக ஜெபித்தேன். எதற்காக ஜெபித்தேன் என்றால், கர்த்தாவே, இவ்விதமான வெள்ளப்பெருக்கெல்லாம் வரும்போது அதெல்லாம் உடனடியாக வடிந்து போவதற்கு ஏதுவான ஒரு நல்ல திட்டங்கள் அந்தந்த இடங்களிலே உருவாகட்டும், அந்த திட்டங்கள் நிறைவேறட்டும். இவ்விதமான வெள்ளப்பெருக்கு வரும்போது ஜனங்கள் கஷ்டப்படுகிற சூழ்நிலையை காலாகாலமாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆனால் இன்னும் ஒரு நல்ல திட்டம் உருவாக்கப்படவில்லையே. அந்த தண்ணீரெல்லாம் உடனடியாக வற்றி போவதற்கு ஏதுவான நல்ல திட்டங்கள் இன்னும் யாராலும் உருவாக்கப்படவில்லையே. அதை குறித்த சிந்தனைகளை ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கும். நல்ல திட்டங்கள் தீட்டப்படட்டும். ஆய்வுகளை செய்வது நல்லது. அந்த ஆய்வுகளின் முடிவிலே ஒரு நல்ல திட்டம் உருவாகி வர வேண்டும். இவ்விதமான திட்டத்தை நாங்கள் ஆய்வுகளின் மூலமாக உருவாக்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றும் போது வெள்ளப்பெருக்கு வந்தாலும் மக்கள் சுகமாய் இருப்பார்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதாகம கருத்துக்கு நேராக திரும்புவோம். கொடூரமானவர்களின் சீரல் சில வேளைகளிலே மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறார், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்கிறார், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால்
தீங்கு யாரால் வரலாம் என்றால் கொடூரமான மனிதர்களாலும் வரக்கூடியதாய் இருக்கலாம். ஆகவேதான் உபாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று படிக்கிறோம். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயம் உனக்கு ஆதாரம் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, எவ்விதத்தினாலே பெருவெள்ளத்தை போல தீங்கு வந்தாலும் கர்த்தர் அவைகளுக்கெல்லாம் தம்முடைய ஜனங்களை விலக்கி காத்து ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் நீங்கள் சொல்ல வேண்டும், சத்துரு சில வேளைகளிலே வெள்ளத்தை போல வரலாம். சத்துரு வெள்ளத்தை போல வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே காணப்படுகிறார். அவர் அந்த தீங்குக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5ஆவதாக, தெய்வ ஜனமே, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லும்போது தீங்கு எதனால் வரலாம் என்பதை குறித்து நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று படிக்கிறோம். அப்படியானால் தீங்கு தேவ ஜனங்களுக்கு எதனால் வரலாம் என்றால் தீமையான செயல்களை செய்கிற சில மந்திரவாதிகளாலும் வரலாம். ஆகவேதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேள்விப்படுகிறோமே, செய்வினைகளை செய்கிறார்கள், பில்லி சூனியங்களை செய்கிறார்கள், பில்லி சூனிய ஏவல்களை செய்து ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். கேள்விப்படுகிறோமே, தீங்கிலிருந்தெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கு தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக தேவனோடு ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். சரியாக எவ்விதமான ஆவிகள் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையிலையும் நாம் பகுத்தறிய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கென்று தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். மிகாவேல் என்கிற தேவ தூதனை வைத்திருக்கிறார், காப்ரியேல் என்கிற தேவ தூதனை வைத்திருக்கிறார். எதற்காக? இவ்விதமான தீமையான ஆவிகள் தேவ ஜனங்களை தாக்காதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ ஜனமே, தீங்கு எதனால் வரலாம் என்றால் தீமையான மந்திரவாத செயல்களை செய்கிறவர்கள் மூலமாக வரலாம். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்கிற செயல்கள் மூலமாக பாதிக்கப்படாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருக்கே எப்பொழுதும் இடம் கொடுத்து, வேத வசனங்களுக்கே எப்பொழுதும் நாம் இடம் கொடுத்து தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, 6ஆவதாக, தீமை எதனால் வரும் என்பதை தியானிக்கும் போது தெய்வ பிள்ளையே, வாசியுங்கள். 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கக்கூடியவராய் இருக்கிறார். எப்பொழுது? கர்த்தர் நம் நடுவே வாசமாய் இருக்கும் போது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்விதமான தீங்கிற்கு விலக்கி பாதுகாக்கிறார்? சொந்த ஜனங்கள் மூலமாக வருகிற தீங்குக்கு விலக்கி காக்கிறார். 2ஆவதாக, எவ்விதமான தீங்கிற்கு விலக்கி காக்கிறார்? வேலை ஸ்தலத்திலிருந்து வரக்கூடிய தீங்கிற்கு விலக்கி காக்கிறார். 3ஆவதாக, எவ்விதமான தீங்கிற்கு விலக்கி காக்கிறார்? சாத்தானிடம் இருந்து வரக்கூடிய தீங்கிற்கு விலக்கி காக்கிறார். 4ஆவதாக, கொடூரமான மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய தீங்கிற்கு விலக்கி காக்கிறார். 5ஆவதாக, தீமையான மந்திரவாத செயல்களை செய்கிற அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் தேவ ஜனங்களை தேவன் விலக்கி பாதுகாக்கிறார். 6ஆவதாக நாம் படிக்கிறோம், இங்கே தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார்,
2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஊழியத்திற்கு விரோதமாக தீங்கு வரலாம். அதை தான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு தீங்கு வராது என்று சொல்ல முடியாது, யாரும் எண்ணிவிட முடியாது. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தீமைகள் வரலாம். அதை தான் பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே அனுபவமாக்கி கொண்டு தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமைகளை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக என்று மிகவும் வேதனைப்பட்டு எழுதுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியத்திற்கு விரோதமாக வருகிற தீங்குகள் உண்டு. ஆனால் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கன்னானாகிய அலெக்சாந்தர் தீமை செய்கிறவனாக காணப்பட்டான். அதனால் பவுல் மிகவும் மனவேதனை அடையக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் அந்த வேளையிலே தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுகிறார் பவுல். என்ன எழுதுகிறார் என்றால், நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று எழுதுகிறார். எனக்கு வெகு தீமைகளை அந்த கன்னானாகிய அலெக்சாந்தர் செய்தான், நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நின்றான், ஆனால் கர்த்தரோ தனக்கு துணையாக நின்றதாக பவுல் குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த கன்னானாகிய அலெக்சாந்தர் எவ்விதமாக செயல்பட்டிருக்கிறான் என்றால், பவுல் பண்ணின பிரசங்கம் நிறைவேறாதபடிக்கு கிரியை செய்யக்கூடியவனாக காணப்பட்டிருந்திருக்கிறான். ஆகவே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றான், ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கஷ்டம் வராது. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தீங்கு வராது. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தீமை ஒன்றும் வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வ பிள்ளையே, இந்த வேத வசனங்களை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், பரிசுத்த பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவருக்கு கன்னானாகிய அலெக்சாந்தர் மூலமாக வெகு தீமைகள் உண்டாயிருந்தது என்பதை நாம் படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பவுலுக்கு துணையாக நின்றிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன? ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன? ஊழியம் செய்கிறவர்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன? கர்த்தாவே, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நீர் எங்களை அனுப்புகிறீர். ஆனாலும் சிங்கத்தின் வாயிலிருந்து பவுல் தப்புவிக்கப்பட்டது போல ஓநாய்களுடைய வாய்களிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்படும்படியாக எப்பொழுதும் எங்களுக்கு துணையாளராயிரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பாரே, ஆனால் நமக்கு விரோதம் செய்கிறவன் யார்? வாசியுங்கள் அந்த 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ம் 16ம் வசனங்கள். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. பின்பு அவர் எழுதுவார், கர்த்தரே தனக்கு துணை நின்று தன்னுடைய பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் தன்னை பலப்படுத்தினதாக குறிப்பிடுகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, ஊழியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. மிகவும் கஷ்டமான வேலை என்னவென்றால் ஊழியம் செய்கிற வேலைதான். அதனால்தான் ஊழியம் செய்கிறவர்களோடு கர்த்தர் எப்பொழுதும் துணையாளராய் இருக்கிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவையான பலனை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீ என் தாசன் என்று சொல்கிறார். காரணம், அவர்கள் ஜனங்களை பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடிய தூதர்களாய் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட்.
சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துகிறபடியால் துன்மார்க்கரால் ஊழியக்காரர்களுக்கு துன்பங்கள் வருவதுண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படி ஒரு துன்மார்க்கனாக கண்ணானாகிய அலெக்சாந்தர் பவுலுடைய ஊழியத்திற்கு விரோதமாக எதிர்த்து நின்ற போதிலும் பவுல் சாட்சி கொடுக்கிறார், கர்த்தர் தனக்கு துணையாக இருந்தபடியினால் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டதாக சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும்படியாக இந்த காலை வேளையிலே கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போமா? செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவாவியானவர் நமக்கு இந்த காலை வேளையிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய் என்று. ஆம், தேவன் நம்ம எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். சொந்த ஜனங்களிடத்திலிருந்து வருகிற தீங்கிற்கு விலக்கி காப்பார். வேலை ஸ்தலத்திலிருந்து வரக்கூடிய தீங்கிற்கு விலக்கி காப்பார். சாத்தானிடத்திலிருந்து வரக்கூடிய தீங்கிற்கு விலக்கி காப்பார். தெய்வ பிள்ளைய கொடூரமான மனிதர்களால் வரக்கூடிய தீங்கிற்கு விலக்கி காப்பார். தீய மந்திரவாத செயல்களினாலே வரக்கூடிய தீங்கிற்கு விலக்கி காப்பார். ஊழியத்திற்கு விரோதமாக உண்டாகக்கூடிய தீங்கிற்கு விலக்கி காப்பார். கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார். பாடுவோமா? கர்த்தனே எம் துணையானீர், கர்த்தனே எம் துணையானீர், நித்தமோ என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமோ என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், கர்த்தனே எம் துணையானீர், நித்தமோ என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமோ எம் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமோ எம் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். சொந்த ஜனங்களாலே தீங்கு வரலாம், வேலை ஸ்தலத்திலிருந்து தீங்கு வரலாம், சாத்தான் மூலமாக தீங்கு வரலாம், கொடூரமான மந்திரவாத செயல்களினாலே தீங்கு வரலாம், கொடூரமானவர்களுடைய சீரல் தீங்காக கடந்து வரலாம், ஊழியத்திற்கு விரோதமாக தீங்கு வரலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே துணையாளராய் இருப்பாரே ஆனால், நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது காணப்படுமே ஆனால், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இம்மைக்குரிய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம். தேவனாலே பாதுகாக்கப்பட்டவர்களாயிருப்போம். மறுமைக்குரிய வாழ்வும் பரலோக ராஜ்யத்திலே காணப்படும். கர்த்தர் நம்மை காப்பாற்றினவராயிருப்பார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக இந்த காலை வேளையிலே கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, சியோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு. கர்த்தர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பார் என்கிற வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக நிறைவேறுகிற 5வது ஆசீர்வாதத்தை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவரீர் சிந்திக்க கொடுத்த விசேஷித்த சமயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இயேசுவே, உம்முடைய ஜனங்களின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கும் போது செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வேத வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்கிற வசனத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நினைவுபடுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்விதமாக எல்லாம் தீங்குகள்
வரக்கூடும். ஆனால் அந்த எல்லா தீங்குகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் நீர் எவ்விதமாக உம்முடைய ஜனங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறீர் என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியேதானே கர்த்தாவே, இனி வரக்கூடிய நாட்களிலேயும் உம்முடைய ஜனங்கள் உம்மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து உமக்கு பயந்து வாழ்கிறவர்களாக, உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாக, உமக்கு பிரியமான ஜீவியம் செய்கிறவர்களாக, கர்த்தாவே உமக்குள்ளாக காணப்பட்ட சிந்தனைகளை தங்களுடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொண்டவர்களாக, இயேசுவே உம்முடைய நாமத்தை பலத்த துருகமாக கொண்டு நீதிமான்களோ அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார்கள் என்கிற வேத வசனம் நிறைவேறும்படியாக நீர்தாமே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். விதமான நல்ல வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசுவே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நிறைவேறுவதாக. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமீன். தேவனின் அடைக்கலமே சியோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார் என்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம் நடுவே வாசம் பண்ணும்போது எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்ட வசனங்களின்படி நிறைவேறும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக, ஆமீன்.